ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருந்தோம். பார்ட் 1ல் வந்து நம்மளை அடிமைப்படுத்தியிருந்தாங்க இல்லையா, எந்தெந்த முறையில் அதை பார்த்தோம். அப்புறம் பார்ட் 2ல் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் சார்ந்த என்னென்ன க்ரோத் என்னென்ன பாலிசிலாம் போட்டு இண்டஸ்ட்ரீஸை வந்து வளர்த்தாங்கன்ற பார்த்தோம். ஸோ இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்ட் 2 வீடியோவில் நம்ம நாட்டு பொருளாதாரத்துக்கு அக்ரிகல்ச்சர் பேரலாக வந்து இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டுத்தோட கான்ட்ரிபியூஷனும் இருந்தால் மட்டும்தான் இந்தியன் எக்கனாமி ஒரு கிராஜுவல் க்ரோத்தையும் டெவலப்மெண்ட்டையும் வந்து அட்டன் பண்ணும் அப்படின்ட்டு சொன்னோம். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து சில பாலிசிஸ்லாம் போட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷனை வந்து டெவலப் பண்ணாங்க. இப்போ நம்ம அக்ரிகல்ச்சரை பார்க்கணும் இல்லையா. ஸோ அக்ரிகல்ச்சர்லேயும் வந்து ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்து அக்ரிகல்ச்சர்லையும் டெவலப் பண்ணுறதுக்கு சில டெவலப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்கன்றதை பார்க்குறது தான் க்ரீன் ரெவல்யூஷன். அதாவது ரெவல்யூஷன்னா என்னென்னா ஒரு துறையை சார்ந்ததுக்கு ஒரு கலரோட ஐடென்டிட்டி வச்சு அந்த துறையை வந்து வளர்க்குறதுக்கு அந்த துறையில் என்னென்னலாம் வந்து மாற்றங்கள் கொண்டு வரலாம் இல்லை டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்றது தான் வந்து ரெவல்யூஷன். நம்ம அக்ரிகல்ச்சருக்கு வந்து க்ரீன் ரெவல்யூஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த இதுக்கு துறைக்கு என்னென்ன ரெவல்யூஷன் வந்து நேம் வச்சாங்கன்றதை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் க்ரீன் ரெவல்யூஷனை தான் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மற்ற எந்தெந்த ஒரு விஷயத்துக்கு வந்து என்னென்ன ரெவல்யூஷன் வந்து கலர் டினோட் பண்ணி வச்சுருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். க்ரீன் ரெவல்யூஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர், ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷன். ஒயிட் ரெவல்யூஷன் மில்க். ப்ளூ ரெவல்யூஷன் ஃபார் ஃபிஷ். எல்லோ ரெவல்யூஷன் ஃபார் ஆயில் சீட்ஸ். கோல்டன் ரெவல்யூஷன் fruits, particularly apple. Black revolution petroleum. Silver revolution egg. Round revolution potato. Red revolution meat and tomato. Grey revolution fertilizers. Pink revolution for shrimp. Brown revolution for leather. ஸோ இதை வந்து நம்ம ரெயின்போ ரெவல்யூஷன் டினோட் பண்ணுவாங்க. ஸோ எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன ரெவல்யூஷன் வச்சு அந்த துறையை வந்து வளர்த்தாங்க அப்படின்றத பார்த்தோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து ஒரு டிஎன்பிசிலையாவது வர மாதிரி தான் இருக்கும். ஒரு 1-2 வருஷம் தான் இல்லாமல் இருக்கும். மோரோவர் இதில் இருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நம்ம இப்போ க்ரீன் ரெவல்யூஷன் பார்க்க போகிறோம். The term Green Revolution refers to the technological breakthrough in agricultural practices. During 1960s, the traditional agriculture practices were gradually replaced by modern technology and அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா. அதாவது நம்ம க்ரீன் ரெவல்யூஷன் வந்து நம்ம அக்ரிகல்ச்சரில் வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் டேர்ன்ஸை வந்து கொடுத்தது. அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸே வந்து மாற்றுச்சு. 1960s டைமில் தான் வந்து இதை கொண்டு வந்தாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாக இருந்த அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ்லாம் வந்து மாற்றி மாடர்ன் டெக்னாலஜியாக மாற்றிடுச்சு நம்ம அக்ரிகல்ச்சரில். So initially the new technology was tried in 1960-61 as a pilot project in 7 districts. It was called as the High Yielding Varieties Program, HYVP. ஸோ இது என்னன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பைலட் ப்ராஜெக்ட்ன்ற பேரை வச்சு ஒரு 7 டிஸ்ட்ரிக்ஸில் தான் வந்து இதை ட்ரை பண்ணாங்க. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1960லேருந்து 61ல் பைலட் ப்ராஜெக்ட்ன்ற நேமில் வந்து ஒரு 7 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இனிஷியலாக ட்ரை பண்ணாங்க நியூ டெக்னாலஜி வச்சு அக்ரிகல்ச்சரை. இதோட நோக்கம் என்னவா இருந்ததுன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ப்ரோக்ராம், அதாவது அதிக உற்பத்தி வந்து காமிக்கணுன்றது தான் வந்து இதோட நோக்கமாக இருந்தது. ஸோ அதையே வந்து பேரை வச்சுக்கிட்டாங்க, ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ப்ரோக்ராம், HYVP. ஸோ இந்த க்ரீன் ரெவல்யூஷனோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருந்ததுன்னு பார்க்கலாம். The major achievement of the new strategy was to boost the production of major cereals, wheat and rice. India was depending on the US for the food grains. The US, by using Public Law 480 PL 48, exported wheat to India. Indians were waiting for the ships to ship their food. On the other hand, India has lots of minerals. The US could strategically exploit Indian mineral resources at cheapest price for manufacturing missiles and weapons, which gave job opportunity for larger US youth and largely contributed to US GDP. But now India is food
சர்ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டிங் ஃபுட் கிரெயின்ஸ் டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ். அதாவது இந்த கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்த அந்த 1960s பீரியட்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து இல்லாத காரணத்தினால நம்ம இந்தியா வந்து யூஎஸ் கிட்ட வந்து ஃபுட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. யூஎஸ்லேருந்து ஃபுட் கிரெயின்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக வந்து யூஎஸ் என்ன எதிர்பார்த்ததுன்னா, நம்ம மினரல் ரிசோர்ஸஸ் நிறைய இருக்க நாடு இல்லையா, அதை வந்து நல்லா யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது இங்கேருந்து மினரல்ஸ்லாம் எடுத்து அவங்க நாட்டில் வந்து மிசைல்ஸ் வெப்பன்ஸ்லாம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க. இது வந்து அவங்க நாட்டு மக்களுக்கும் அந்த நாட்டில் இருக்க யூத்ஸ்க்கும் வந்து நிறைய வேலை வாய்ப்பையும் கொடுத்தது. ப்ளஸ் என்னென்னா அவங்களோட நாட்டோட ஜிடிபியும் வந்து நல்லாவே வளர்த்து விட்டது. இது வந்து கிராஜுவலாக என்னாச்சு, வளர்ந்துட்டே வந்தது. அவங்க நாட்டில் இருந்து எப்போ ஃபுட் கிரெயின்ஸ் வரும் நம்ம நாட்டுக்கு மக்களுக்குன்ற அளவுக்கு காத்திருந்த காலகட்டம், நம்ம நாட்டிலே வந்து நம்ம நாட்டுக்கு தேவையான ஃபுட் கிரெயின்ஸை வந்து நம்ம இந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலியமா வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண ஆரம்பித்தோம். இப்போ என்னென்னா, நம்மளே வந்து சில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து ஃபுட் கிரெயின்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளோட வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. The Green Revolution was confined only to high-yielding varieties, HYV cereals, mainly rice, wheat, maize and jowar. So, இந்த Green Revolution mostly எதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா high-yielding varieties, அதாவது அதிக உற்பத்தி கொண்ட பயிர்களை தான் வந்து அதிக தேவைப்படுற பயிர்களில் தான் வந்து இது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், வீட், மெய்ஸ், அப்புறம் ஜோவார், இதில் தான் வந்து இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஒரு டைம் நம்ம வந்து பயிரிட்டோம்னா இதில் வந்து அதிக விளைச்சல் கிடைக்கும். இது வந்து நாட்டு மக்களுக்கும் தேவைப்படுற தானியங்கள். ஸோ இதில் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுச்சு கிரீன் ரெவல்யூஷன். This strategy was also directed to increase the production of commercial crops and cash crops such as sugarcane, cotton, jute, oil seeds and potatoes. இது வந்து இன்னொரு பக்கமாக எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுச்சுன்னா கமர்ஷியல் க்ரோப்ஸ் ஆர் கேஷ் க்ரோப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சுகர்கேன், காட்டன், ஜூட், ஆயில் சீட்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா வணிகமும் பண்ணலாம் இந்த பொருட்களை. இது வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு காசாகவும் இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகர்கேன், காட்டன், ஜூட், ஆயில் சீட்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ் இதெல்லாம் வந்து மற்ற நாட்டில் விளையிறதை விட நம்ம நாட்டில் வந்து நல்லாவே விளையும். சில நாட்டிலலாம் இதெல்லாம் வந்து விளையிறதுக்கான தன்மை கூட இல்லாமல் இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து கமர்ஷியல், அதாவது வணிகம் பண்ணுவோம். இன்னொரு பக்கம் என்னன்னா இதெல்லாம் வந்து நல்ல ரா மெட்டீரியல்ஸ். இதை வச்சு நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து இதை ரா மெட்டீரியலை வச்சு நிறைய ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து நம்ம மக்களுக்கு கொடுத்தா அதை வந்து நம்ம பணமாக்குறோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, சுகர்கேன், காட்டன், ஜூட், ஆயில் சீட்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ் இதெல்லாம் வந்து கமர்ஷியல் க்ரோப்ஸ் ஆர் ஆஸ் வெல்ஸ் கால்ட் ஆஸ் கேஷ் க்ரோப்ஸ். ஸோ இதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட், per hectare productivity of all crops had increased due to better seeds. நல்ல ஒரு விதைகளை வந்து கொண்டு அந்த ஒரு ஏக்கருக்கான விளைச்சலை வந்து அதிகப்படுத்தினாங்க. Green Revolution had positive effects on development of industries. தொழிற்சாலைகளில் வந்து தொழிற்சாலைகள் வளர்ச்சியில் வந்து கிரீன் ரெவல்யூஷனும் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து இருந்தது. அதாவது ரா மெட்டீரியல்ஸ் நிறைய கிடைக்குதுன்னா ஃபினிஷ்டு குட்ஸும் நமக்கு நிறைய கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட்டும் நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சது. which manufacture agriculture tools like tractors, engines, threshers and pumping set. ஸோ இன்னொரு பக்கம் என்னென்னா ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் மெத்தட்ஸ்லேருந்து மாடர்னாக மாறிட்டாங்க. சில மிஷினரிஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிராக்டரு, என்ஜின்ஸ், த்ரெஷர்ஸ், பம்பிங் செட்ஸ் இதை மாதிரி யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சரல் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம அக்ரிகல்ச்சர் வந்து கிரீன் ரெவல்யூஷனில் வந்து மாடர்னைஸ்டாக மாற்றிட்டாங்க. Green Revolution had brought prosperity to rural people. Increased production had generated employment opportunities for rural masses. Due to this, their standard of living had increased. So, Green Revolution மூலமா வந்து ரூரலாக இருக்க, அதாவது கிராம சைடில் இருக்க மக்களுக்கு வந்து அவங்க வாழ்வாதாரம் வந்து நல்லாவே வந்து வளர்ச்சி அடைஞ்சது. அங்கே கிராமப்புறத்தில் இருக்க மக்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்பு கிடைச்சது. அவங்களோட வாழ்க்கை தரமே வந்து உயர்ந்துருச்சு.
Due to multiple cropping and more use of chemical fertilizers, the demand for labor increased. நிறைய விளைச்சல் அதிகமாயிடுச்சு, நம்மளும் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய விளைச்சல் வருது அப்படின்னா நிறைய மக்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகமாயிடுச்சு, லேபருக்கான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. Financial resources were provided by the banks and cooperative societies. These banks provided loans to farmers on easy terms. ஸோ அப்படியே அக்ரிகல்ச்சரில் நிறைய கிராஜுவல் டெவலப்மெண்ட்ஸ் பார்க்க என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டர்ஸ்லாம் வந்து முன் வந்தாங்க. ஃபார்மர்ஸ்க்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து கடன் தரோம், நீங்கள் வந்து எங்கள் பேங்க்லேருந்து லோன் எடுத்து உங்களோட அக்ரிகல்ச்சரில் வந்து ப்ரொசீட் பண்ணலான்னு லோன் தரத்துக்கு நிறைய பேங்க்ஸ் வந்து முன் வந்தாங்க. The new agricultural strategy was also called by various names: modern agricultural technology, seed fertilizer water technology, or simply green revolution. நான் இந்த அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜி வந்து மூணு விதமாக வந்து நிறைய பேர் இருக்குது. இங்கே நம்ம புக்கில் வந்து 3 விதமான பேர் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி கேட்கலாம், க்ரீன் ரெவல்யூஷனுக்கான இன்னொரு விதமான பேர் என்ன, அதர் நேம் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இஸ் வாட் அப்படின்ட்டு டேஷில் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸில் வந்து இங்கே இருக்கிற 2 மற்ற பேரில் எதனா ஒன்று கொடுக்கலாம். என்னென்னு பாருங்கள்: மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி, சீட் ஃபர்டிலைசர் வாட்டர் டெக்னாலஜி, ஆர் சிம்பிளி க்ரீன் ரெவல்யூஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. Weakness of Green Revolution. Indian agriculture was still a gamble of the monsoon. ஆனால் கிரீன் ரெவல்யூஷனில் சில வீக்னஸ் இருந்தது. அது என்னென்னு பார்ப்போம். நம்ம இந்தியாவோட விவசாயமே பார்த்தீங்கன்னா இந்த மழை இதெல்லாம் வந்து இதை சார்ந்து தான். அதாவது ஒரு வருஷம் மழையே இல்லைன்னா அந்த டைம் வந்து விவசாயம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி நிறைய மழை பெஞ்சிருந்தாலும் எல்லாமே அடிச்சுட்டு போயிடும். இந்த மாதிரி அந்த பருவநிலையை சார்ந்தே வந்து நம்ம விவசாயம் இருந்ததுனால இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து ரொம்பவே வந்து வீக்னஸாக இருந்தது. This strategy needed heavy investment in seeds, fertilizers, pesticides and water. இதில் வந்து என்னன்னா, இந்த கிரீன் ரெவல்யூஷனில் இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. அந்த விதைகளில் ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், தண்ணின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. The income gap between large, marginal and small farmers had increased. அதாவது இந்த அதிகமாக சாகுபடி பண்ணுறவங்க, கம்மியாக சாகுபடி பண்ணுறவங்க, இல்லை நடுத்தரத்தில் வந்து பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இன்கம் கேப் வந்து இருக்க ஆரம்பிச்சது. இந்த கேப் பிட்வீன் இரிகேட்டட் அண்ட் ரெயின் ஃபெட் ஏரியாஸ் ஹேட் வைடன். அதாவது நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்களுக்கான விளைச்சலும் சரி, அவங்களுக்கான வருமானமும் வந்து அதிகமாக இருந்தது. தண்ணி இல்லாத இடத்துல விவசாயம் பண்ணுறவங்களுக்கான விளைச்சலும் வருமானமும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த கேப் வந்து லார்ஜ் ஸ்கேல் ஆர் மார்ஜினல் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து இன்கம் கேப்பை வந்து கொடுத்தது. Except in Punjab and to some extent in Haryana, farm mechanization had created widespread unemployment among agricultural laborers in the rural area. அதாவது மிஷினரிஸை வந்து கொண்டு வந்தது என்னதான் ஒரு பக்கம் ப்ளஸ் பாயிண்டாக இருந்தாலும், மிஷின் இல்லாத டைமில் எந்த அளவுக்கு வந்து லேபர்ஸோட எம்ப்ளாய்மெண்ட்க்கு வந்து உதவிச்சோ அது வந்து அந்த லேபரர்ஸோட மிஷினரிஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து கம்மி பண்ணிடுச்சு. அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸஸோட எண்ணிக்கை வந்து கம்மியாயிடுச்சு மெக்கானிசேஷன் வந்ததுக்கப்புறம் ரூரல் ஏரியாஸில். நெக்ஸ்ட், large chemical use and inorganic materials reduced the soil fertility and spoiled human health. Now organic farming is encouraged. அந்த டைமில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணதோட்டு என்னாச்சுன்னா நம்ம மண்ணோட தரம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, நம்ம ஹியூமன் ஹெல்த்தையும் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன யூஸ் பண்ணுறாங்க, இப்போ அந்த கிராஜுவலாக கெமிக்கல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் பேசிக்காக வந்து ட்ரெடிஷ்னல் டெக்னாலஜியில் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் கொண்டு போனாங்க. அப்புறம் அதே என்ன பண்ணிட்டாங்க, மாடர்னாக மாத்திரம்னு ஃபர்டிலைசர்ஸ் அது